ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். குருவாழ்க, குருவே துணை. தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சிக்கு 265வது வாரம். 264வது வாரமும் நாம தான் பண்ணியிருந்தோம். 27 நட்சத்திரங்களின் பகுதி 1. இன்று 265வது வாரம் பகுதி 2. இதற்கு தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நிறுவனர் நான் மணிகண்ட ராஜா ஐயா அவர்களுக்கு எனது வணக்கம் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது உலகமுள்ளா ஒளிபரப்பிட்டு இருக்கிற திரு முத்துப்பாண்டி ஐயாவுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஆசான்கள், ஜோதிட மாணவர்கள் எல்லாத்துக்கும் எனது மாலை நேரத்து வணக்கத்துடன் இன்றைய நட்சத்திர வகுப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். 26வது நட்சத்திரமான உத்தரட்டாதி நட்சத்திரத்தை நம்ம பார்க்கலாங்க. உத்தரட்டாதி நட்சத்திரம் சந்திரனுடைய கர்ம பதிவை பெற்ற நட்சத்திரம். கணம் மனுஷ கணம். மிருகம் பால் பசு. பச்சி கோட்டான். விருச்சம் வேம்பு. இது உத்தரட்டாதி அப்படின்னாவே பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க். சனியினுடைய நட்சத்திரம். உடன்பிறப்பு மேல அதிகமா பாசம் வைக்கிற நட்சத்திரம் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்க. இவங்களுடைய விருச்சம் வேம்பு அப்படின்னா இவங்க வீட்டு பக்கத்துல எங்காவது வேம்பு இருக்கும், கண்டிப்பா வேப்ப மரம் இருக்கும். வேப்பம் நிறைந்த இடத்துல மாரியம்மன் கோயில் பக்கத்துல கண்டிப்பா இருப்பாங்க. 18 வயசு வரைக்கும் இவங்களுக்கு ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு நல்லா இருக்கு, வாழ்க்கையை நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வரும். இவங்களே வசதி வாய்ப்பை ஏற்படுத்திக்குவாங்கிற அந்த திறமை உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்கு. பெரியோர்கள் இடத்துல மரியாதையா இருக்கிறது. இவங்க தாழ்வு மனப்பான்மை இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. கோபம் வந்தாலும் அது ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. ஈஸியா அந்த கோபத்தை மறந்துடுவாங்க. ஒரு வேலையை முடிக்கணும்னு இவங்க கையில கொடுத்தோம்னா நேரங்காலம் பார்க்காம, இரவு பகல் பார்க்காம நைட்டு ரொம்ப நேரம் கண்ணு முடிச்சு வேலை செய்யறது உத்தரட்டாதி நட்சத்திரமா தான் இருப்பாங்க. அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஆரம்பத்துல கீழ்நிலை போஸ்டிங் சின்ன போஸ்டிங் சின்ன பதவிகள் கிடைத்தாலும் போக போக பெரிய பெரிய பதவிக்கு இவங்க வந்துருவாங்க. ஏன்னா இவங்க கஷ்ட நஷ்டம்ல இளம் வயசுலயே பார்த்தனால அந்த நெளிவு சுழிவு, அந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே இவங்களுக்கு தெரியும். உத்தரட்டாதி அப்படிங்கிறத கால் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்னா கால் சார்ந்த பாதிப்பு, இல்லைன்னா வாதம் சார்ந்த ஒரு பாதிப்பு கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா பைல்ஸ் ஹெர்னியா சார்ந்த பிரச்சனையும் இவங்களுக்கு இடுப்புக்கு கீழே கண்டிப்பா பிரச்சனையை ஏதாவது ஒரு வகையில ஏற்படுத்தி கொடுக்கும். இது சந்திரனுடைய கர்ம பதிவு பெற்றனால அம்மாவுக்கும் உடல் பாதிப்புங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா அம்மாவோட கருத்து வேறுபாடை ஏற்படுத்தி கொடுத்துரும். இவங்களுக்கு வேலையில நல்லா வேலை செஞ்சாலும் அந்த உயர் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய தொல்லை, டார்ச்சர்ஸ் அதிகமாவே இருக்கும். வைராக்கிய குணம் இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கும். சம்டைம்ஸ் இவங்க கொஞ்சம் சோம்பல் தன்மையை எட்டி பார்க்கும். அதே மாதிரி அடுத்தவங்க என்ன சொல்றாங்கிறது கொஞ்சம் காது கொடுத்து கேட்கறதுல இவங்க கொஞ்சம் மந்தமா இருப்பாங்க. இவங்களுக்கு எலும்பு சார்ந்த விஷயங்களையும் கால் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான மருந்து இவங்க அதிகமா எடுத்தாக்குறாங்கன்னு சொன்னோம்னா அதனுடைய சைடு எஃபெக்டால அதுக்குன்னு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும். இவங்களுக்கான கோவில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கான அருள்மிகு சகசர லட்சுமிபுரீஸ்வரர் ஆலயம் தீயத்தூர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அங்க பக்கத்துல இருக்கு. இவங்களுடைய மிருகம் பசு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அந்த உத்தரட்டாதியில பிறந்தவங்க கோ பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எங்காவது கோசாலை இருக்குது, இல்ல பக்கத்துல பசுமாடு இருக்குன்னா அதுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, வாழைப்பழம் கொடுக்கறது பண்ணோம்னா கோ பூஜை செஞ்சு வந்தா இவங்களுடைய கர்மா கழியும். அதே மாதிரி இவங்களுக்கு கோ பூஜை செய்யறதுக்கு தேனுபுரீஸ்வரர் பட்டீஸ்வரம் ஆலயம் அங்கேயும் போலாம். எங்கெல்லாம் கோசாலைகள் இருக்கோ அங்க போயிட்டு வந்தா இவங்க வாழ்க்கையை நல்ல ஒரு சுபிஷத்துக்கும் நல்ல ஒரு வலிமையைக்கும் வருங்கிறது எந்த விதமான மாற்றமும் இல்லை.